டிவிகே சார்பாக அந்த பசங்க அவங்களுடைய கற்பனையை அவுத்து விட்டால் நீங்கள் தாங்குவீங்களான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க இன்னும் அந்த மாதிரியான விஷயத்தை எதுவுமே செய்யலை, அவங்க அதை விரும்பவும் இல்லை. இந்த புகைப்படத்தை போட்ட எடிட்டர் அவர் வந்து பன்றிகளோடு சேர்ந்து பணத்துக்காக மலம் தின்வது போல் ஒரு ஃபோட்டோவை வந்து அந்த பசங்க வலைதளத்தில் போட்டால், கூடவே பக்கத்தில் அவங்க ஓனர் உட்காந்துருக்க மாதிரி போட்டால் எவ்வளோ உங்களுக்கு மனது வலி ஏற்படும். அவங்ககிட்ட 10 ஊடகம், அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்படி வந்து ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிறீங்க, திட்டமிட்டு நீங்கள் அசம்பிள் ஆக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியல. இது போல் வந்து நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், கழகங்கள் கட்சிக்குள் கழகத்தை ஏற்படுத்தும், சொல்லி ஜாக்கிரதையாக இருக்கணும். இது போல் வந்து மாற்றுக் கட்சிக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எங்களை வந்து இந்த மாதிரி நடத்துகிறாங்க அந்த மாதிரி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு டிவிக்கு மேலே ஒரு அவதூறு பரப்பிட்டு இன்றைக்கி என்ன ஆச்சுனாக்கா மறுபடியும் ஒரு பதிவில் போட்டு இந்த பையன் வெளியில் போயிட்டான். சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் டிவிகே சார்பாக ஒரு கருத்தரங்கம் நடத்துருக்கோம், டிவிகே சார்பாக ஒரு விவாத மேடை நடத்துறீங்கன்னாக்கா அந்த விவாத மேடைகளில் திட்டமிட்டு யாரெல்லாம் புறக்கணிக்கிறாங்க, அந்த செய்தி தொடர்பாளர் லயலா மணி, ரமேஷ், வீர விக்னேஷ் இவங்க எல்லாத்தையும் புறக்கணிக்கிறாங்க. வெறும் வந்து கமலஹாசனுக்கோ ஏன் உதயநிதிக்கு கூட சார் கட்டவுட்டில் பால் அபிஷேகம் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா? மேலே ஏறி பால் அபிஷேகம் போடுறது, இலவசமாக கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் படம் பார்க்க வைக்கிறது, எல்லா செலவு பண்ணுறது, இதெல்லாம் ஏன் பாசிக்கிறேன் அந்த ரசிகர்களை சொன்னாங்களா? அவன் ரசிகன் சார், அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு தோன்றதை அவன் செய்வான். அந்த காலகட்டத்தில் ஒரு ரசிகன் இப்படி செய்ததே நான் பார்த்தேன் அப்படின்றதான் அவர் பதிவு பண்ணுறாரு. விஜய் கிளாஸ் குடிச்சிட்டு கிளாஸ் வைக்கிறாரு, 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கங்கன்னு அவர் சொல்லக்கூடாது. ஆனால் அது செஞ்சது யார் தெரியுமா? கலைஞர் தலை போட்ட நாணயத்தை வெளியிட்டிருக்கோம், 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. யார்? ஸ்டாலின் சொன்னாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய அத்துணை மாணவ மாணவியர்களுக்கும் வந்து வகுப்பறைகள் அப்படிங்கிறது செப்பரேட்டாக எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கழிப்பறைகள் போதிய அளவில் கரெக்டாக இருக்கா? குடிநீர் போதிய அளவில் இருக்கா? பாதுகாப்பு போதிய அளவில் இருக்கா? எவ்வளோ ஸ்கூலை இவங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். தரவுகள் இருக்கா? எவ்வளோ ஆசிரியர்களை வந்து பணியில் சேர்த்துருக்காங்க, எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பான சூழல் இருக்குன்னு சொல்ல முடியுமா அவங்களால? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். தினமலர் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு நியூஸ் கார்டு வந்து ரொம்பவே ஒரு வைரலாகவும் ஆணுச்சு. அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை குறிப்பிட்டு ஒரு கேலி சித்திரம் வந்து கொஞ்சம் ஒரு மோசமான வகையில் தான் விமர்சிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கடும் விமர்சனை வந்து முன்வைத்தாங்க. தாவேக்காவும் பல பதிலடிகளை வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த கார்ட்டூனுடைய இந்த விமர்சனத்தை எப்படி? குழந்தைகளால் பெரிதும் விரும்பப்படக்கூடியதான் கார்ட்டூன் என்பது. அது ரசனை மிக்கதாக இருக்கும். நம்ம ஒரு கருத்தை வந்து சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கு மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக கார்ட்டூன் சித்திரங்கள்லாம் உருவாக்கப்பட்டு அப்படி தான் வந்து காட்சிப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு அதை வந்து ஊடகம் வந்து பணத்திற்காக சில வேலைகளையும் சில மனிதர்களை இழிவுபடுத்துவதற்காக அஜெண்டா பேஸில், குறிப்பாக 4வது தூண் என்பது ஊடகம். அந்த ஊடகத்துக்குன்னு ஒரு அறம் இருக்குல்ல, அந்த அறத்தெல்லாம் மீறி வெறும் காசு தான் மெயினான இது. இந்த அஜெண்டா பேஸில் நாங்கள் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இழிவுபடுத்துவோம்னாக்கா, அந்த பத்திரிகை எந்த பத்திரிகை? தினமலர். என்ன பூ அதில் போடப்பட்டிருக்கு? அது தாமரை பூ. அவ்வளோதான். அவங்கள்ட்ட நம்ம வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? கடந்துருவோம், அவ்வளோதான், கடந்து போயிடுவோம். இல்லை, அதிமுக கூட்டணிக்கு வந்து விஜய் வருவதற்கு பயங்கர நெருக்கடி தரப்படுது அப்படின்லாம் சொல்லி எழுதியிருக்காங்க. ஒரு உன் கற்பனையை நீ எப்படி வேணாலும் அவுத்து விடலாம்னாக்கா, டிவிகே சார்பாக அந்த பசங்க அவங்களுடைய கற்பனையை அவுத்து விட்டால் நீங்கள் தாங்குவீங்களான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க இன்னும் அந்த மாதிரியான விஷயத்தை எதுவுமே செய்யலை, அவங்க அதை விரும்பவும் இல்லை. இந்த புகைப்படத்தை போட்ட எடிட்டர் அவர் வந்து பன்றிகளோடு சேர்ந்து பணத்துக்காக மலம் தின்வது போல் ஒரு ஃபோட்டோவை வந்து அந்த பசங்க வலைதளத்தில் போட்டால், கூடவே பக்கத்தில் அவங்க ஓனர் உட்காந்துருக்க மாதிரி போட்டால் எவ்வளோ உங்களுக்கு மனது வலி ஏற்படும், எவ்வளோ உங்களை காயப்படுத்தும். இது அநாகரிகமாக போயிடும், தேவையில்லாத சர்ச்சைக்கு வித்துடும்ன்றதுனால அந்த பசங்க அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாமல் நாகரிகமாக போகிறாங்க. இதற்கு நீங்கள் இவ்வளோ செய்த பிறகும் அவர் நாகரிகமாக போகிறாங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டாவது இனிமேல் எவ்வளோ நாகரிகமாக நடந்துக்கணும்னு அவங்கள பார்த்து கற்றுக்கங்க. இல்லாட்டி இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது நாளைக்கு உங்களை என்னவாக இந்த ஊடகத்துறையில் உங்களை என்னவா பார்ப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நாளைக்கு அப்புறம் டாய்லெட் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆகி போச்சுனாக்கா அது கடைசியில் அது வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் எந்த சித்தாந்தத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டீர்களோ அது நிறுத்து போயிடும், அவ்வளோதான். விஜய் அவர்கள் 120 மாவட்ட செயலாளர்களில் 6ஆம் கட்டமாக 19 மாவட்ட செயலாளர் நியமித்திருக்கிறார். ஏன் இன்னும் ஒரு 6 மாவட்டங்கள் வந்து ஒரு இழுபறியிலே வந்து இருக்குது? இதற்கு என்னதான் காரணம் நினைக்கிறேன்? கரெக்டாக சரியான நபரை வந்து தேர்ந்தெடுத்து போடணுன்ற மாதிரியும், ரெண்டாவது நிறைய போட்டிகள் நிலவுகிறது. கட்சிக்குள்ளே வருவதற்கு ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் இந்த கட்சிக்குள்ளே நிறைய நாள் நீண்ட நாள் உழைத்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து அவர்கள் தரவுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்குறாங்கன்னும் பொழுது ரெண்டுமே உண்மையின் அடிப்படையில் பார்த்து கண்டறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி சமீபமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன் விடுதலை சிறுத்தையில் இருந்திருக்கான், திமுக கொடியை அந்த கட்சி கொடியெல்லாம் போட்டுட்டு வந்து அவன் வேலை செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா டிவிகே பற்றி ரொம்ப அவதூறுகளை பரப்ப ஆரம்பித்த பொழுது நல்லா யோசிச்சு பாருங்கள் சார், அந்த இடத்தில்
அவன் முன்னாடி எப்படி வந்து 8லேருந்து 10 சேனல் ஒரே இடத்துல அசம்பிள் ஆச்சு? எவ்வளோ க்ரௌடு, எவ்வளோ பேர்! இது மகளிர் தினத்துக்கு நடந்த ஒரு நிகழ்வு. இவன் எங்கேயோ இருக்கிறான் கரெக்டுங்களா? இவன் வந்து கட்சி அலுவலகத்துக்குள்ளேயும் வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் எங்கேயோ ரோட்டில் நிற்கிறான். அவங்ககிட்ட 10 ஊடகம், அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்படி வந்து ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிறீங்க? திட்டமிட்டு நீங்கள் அசம்பிள் ஆக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியல. இது போல் வந்து நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், கழகங்கள் கட்சிக்குள் கழகத்தை ஏற்படுத்தும், ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இது போல் வந்து மாற்றுக் கட்சியில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எங்களை வந்து இந்த மாதிரி நடத்துகிறாங்க அந்த மாதிரி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு டிவிக்கு மேலே ஒரு அவதூறு பரப்பிட்டு இன்றைக்கி என்ன ஆச்சுனாக்கா மறுபடியும் ஒரு பதிவில் போட்டு இந்த பையன் வெளியில் போயிட்டான். டிவிகே கட்சியில் இல்லை, தோழர்கள் யாருமே டிவிகேக்கு வராதீர்கள், இங்கே உரிய மரியாதை இல்லை, இந்த டிவிக்கே டெபாசிட் கூட வாங்காதுன்னு வெளியில் போயிட்டான். அப்போது ரொம்ப திட்டமிட்டு இவன் எதுக்காக உள்ளே வந்தானோ அதை செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டான். நம்மளும் இது போன்ற தேவையில்லாத சர்ச்சைகள் செய்யக்கூடிய நபர்கள் யாரேனும் இருக்கிறாங்களா, அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடணுன்றதுக்காக கொஞ்சம் காலதாமம் அது இவ்வளோதான். இல்லை, இப்போ விஜய் கட்சியில் இருக்கிறவங்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக, அண்ணா திமுக, பாஜக, காங்கிரஸ், இன்னும் பல கட்சிகளில் இருந்தவங்க தானே அந்த சைடு போய் தவேக்களை வந்து இணையிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க இருந்த கட்சியை விட்டுட்டு ஒரு புதிதாக ஒரு இயக்கம் கண்டு தானே விஜய் கூட பயணிக்க வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு மரியாதைங்கிறது கொடுக்கப்படணும். வந்த எல்லாத்தையும் வெளியே அனுப்பல. நல்லா புரிஞ்சுங்க சார். அஜெண்டா பேஸில் யார் வரானோ அவனே கரெக்டாக ஊடகத்தை வர வைக்கிறான், அவனே பேசுகிறான், அவனே வெளியில் போகிறான். இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, கோடி பேர் வந்திருக்கிறானுங்க. யாருமே அந்த மாதிரி விஷயம் சொல்லலையே. ஸோ இது திட்டமிட்டு இந்த மாதிரி கட்சிக்குள்ளே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன செய்து கொண்டு இருக்குனாக்கா, நான் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் டிவிகே சார்பாக ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறீங்க, டிவிகே சார்பாக ஒரு விவாத மேடை நடத்துகிறீங்கனாக்கா, அந்த விவாத மேடைகளில் திட்டமிட்டு யாரெல்லாம் புறக்கணிக்கிறாங்க, அந்த செய்தி தொடர்பாளர் லயலா மணி, ரமேஷ், வீர விக்னேஷ், இவங்க எல்லாத்தையும் புறக்கணிக்கிறாங்க. வெறும் வந்து ராஜ்மோகன் மட்டும்தான் கலந்துக்கிறாரு. இவர்கள் எல்லாத்தையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திட்டமிட்டு வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சமீப காலமாக பாருங்க கூப்பிடுறதே கிடையாது, கூப்பிடவும் மாற்றாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன பேச்சு? இல்லை, எப்படி அழைக்காமல் இருந்திருப்பாங்க? அழைக்கலை, அதுதான் உண்மை. அதுக்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வீர விக்னேஸ்வரன், லயலா மணி பலர் வந்து பங்கேற்றுக்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தானே முன்னாடி சார் நான் நீங்கள் பார்த்ததெல்லாம் முன்னாடி. இப்போ சமீபமாக ஒரு வாரமாக எங்கேயாவது கலந்துக்கிட்டாங்க நீங்கள் பாருங்கள் பார்ப்போம். நீங்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்ன்ற பேரில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள்லாம் சொல்லக்கூடியது அவங்க வந்தால் நான் வரல, இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க டிவிக்கு ஆதரவாளர்னு யாராவது ஒரு சிலர் உட்கார வச்சுட்டு இவங்களை புறம் தள்ளுறாங்கன்றதான் நிதர்சனமான உண்மை. எங்கே இதுக்கு மேலே கூப்பிட்டு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நம்ம பேசிட்டோம்ல, இதுக்கு மேலே நீ வந்து லயலா மணியவும் ரமேஷ் இது போன்ற நபர்களை வந்து கூப்பிட்டு உட்கார வைங்க சொல்லுங்கள் பார்ப்போம். மெயின் ஸ்ட்ரீமில் விஜய் பற்றி பேசும்போது செய்ய மாட்டாங்க. வெல் பிளான்டாக வந்து அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டு செயல்பட்டு போகிறாங்கன்னும் பொழுது அப்போ நம்ம எல்லாத்தையும் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குல்ல. நீங்கள் ஊடகம் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு எதிராக செயல்படுங்கள், அரசியல் கட்சிகள் ஒன்று கூட விஜய்க்கு எதிராக செயல்படுங்கள், 10 காசுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களை விஜய் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்கிறீங்க, சின்ன பசங்களை பார்த்து பயந்துக்கிட்டு ஊடகத்தில் கூடாமல் இருக்கிறீங்க பொழுது அதுலேயே உங்களுக்கு நேற்று வந்து மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு கூட்டம் நடைபெறும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகமும் அவர் வந்து காமிச்சிட்டு தான் இருந்தாங்க. அவர் நீலாங்கரை வீட்டில இருந்து பனையூருக்கு போய் சேர்றதுலேருந்து எல்லாமே கவர் பண்ணிட்டு தான் வந்தாங்க. யாரும் வந்து விஜய் வந்து புறக்கணிக்கல. விஜய் புறக்கணிக்கல சார். விஜய் கட்சி சார்ந்த நபர்களை கருத்தியல் ரீதியாக பேசுவதற்காக செய்தி தொடர்பாளர் போட்ட நபர்களே புறக்கணிக்கிறீங்க. யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு சார் நீங்கள் விஜய் கட்சியை பற்றி பேசிங்கன்னா அந்த கட்சி நபர் இருக்கணும்ல. அவங்க கட்சி நபர் சார்ந்த நபர் இல்லாமல் நீங்கள் யாரையோ கூப்பிட்டு வச்சு பேசுறது என்ன விவாதம்னு கேட்குறேன். வேற யாரை கூப்பிட்டு வச்சு பேசிட்டாங்க? முதல்ல யாரை கூப்பிட்டு? தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக இருக்கவங்களாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. செய்தி தொடர்பாளர்னு அப்புறம் எதுக்கு போடுறாங்க? செய்தி தொடர்பாளர்னு போட்டாங்கல்ல, அவங்களே கூப்பிட மாட்டீங்கன்னு தான் இவங்களுடைய கேள்வி. ஏன் கூப்பிட மாட்டீங்க? நியாயமாக கருத்தியல் ரீதியாக இவ்வளோ காலகமாக இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு உட்கார வைங்க, அப்புறம் கருத்தியல் ரீதியாக பேசுங்க. அதான ஜனநாயகம், அதான பத்திரிகை செய்யணும், அதான அறம். நீங்கள் வந்து நடுநிலையாக செயல்படுறீங்கன்னா அவங்களையும் பேச விடுங்க, இவங்களையும் பேச விடுங்க. அழகாக வந்து கருத்தை மக்கள்கிட்ட வைங்க, அவங்க முடிவு பண்ணட்டும். நீங்கள் திட்டமிட்டு நேற்று கூட நடந்த ஒரு விவாதத்தில் வந்து ராஜ்மோகன் வந்து பங்கேற்றாரு, நான் பார்த்தேன். நான் அதை தான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே பதிவு பண்ணேன். ராஜ்மோகனை தவிர்த்து ராஜ்மோகனை மட்டும்தான் கூப்பிடுறாங்க, இவங்க யாரையும் கூப்பிடுவது. கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளருங்க, இல்லை இன்வைட் பண்ணுறதுல என்ன தப்பு? யாரு? ராஜ்மோகனை. அவரை இன்வைட் பண்ணுற தப்பு நான் சொல்லவே இல்லை சார். உங்களுக்கு புரியலையா? அவரை மட்டும்தான் இன்வைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அவரை தாண்டி இந்த பசங்களை ஏன் இன்வைட் பண்ணலை? தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறாங்க, தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறார்கள். நடக்கிறது இது பகிரங்கமாக அவங்க சொல்லலை, நான் சொல்கிறேன்ல. இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க சொல்லுங்கள், இதுக்கு மேலே கூப்பிட சொல்லுங்கள், பேசுவோம். அவ்வளோ பயம் இருக்கக்கூடாது. இது வந்து ஊடகத்துக்கும் சரி நம்மளுடைய எதிர்கால வளர்ச்சிக்கும் இது நல்லது கிடையாது. மாற்றுக் கட்சியில் வந்து ஹெலிகாப்டரே நீங்க வந்தாலும் வந்து தாவேக்காவில் பதவி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு புஷி ஆனந்த் அவர்கள். ஆனா சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா, அப்புறமேல வந்து சிடிஆர் விமல்குமார், இன்னும் பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி அளிக்கப்பட்டது வந்து மாற்றுக் கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு தானே முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. ஏன் புஷி ஆனந்த் இது மாதிரியான ஒரு கருத்தை வந்து விழுப்புரத்தில் வந்து தெரிவிக்கணும்?
அப்போ அவருக்கு வந்து வேறு ஒருத்தவங்க வேற கட்சியில இருந்து வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பதவி எதுவும் காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. சார் அந்த நிகழ்வு எப்போ பேசப்பட்டதுன்னா, நீங்கள் நான் சொன்னல ஊடகத்தில் இருந்து ஒருத்தர் பேட்டி கொடுத்தாங்க, 2 பேர் சேர்ந்துக்கிட்டுன்னு. 2 பேருமே திமுக நபர்கள். ஒரு ஆள் விடுதலை சிறுத்தை, ஒரு ஆள் திமுக. 2 பேரும் இணக்கமாக இருக்குது. இந்த நபர்கள் தான் திட்டமிட்டு இது போல் ஒரு செய்தியை பரப்புனாங்க. ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது தான் அவர் பதிலடி கொடுத்தாரு. நீ வந்து எவ்வளோ பெரிய க்ரௌடை காமிச்சு எவ்வளோ பெரிய கூப்பிட்டு வந்தாலும் இந்த மாதிரி உனக்கு பதவி இங்கே கிடையாது. ஏன்னா இதை நான் இன்றைக்கி பேசல, விஜய் கட்சி ஆரம்பிச்சப்பே சொன்னேன், அவங்களுக்கு தேவையான ஃபண்ட் சோர்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, உள்ளே அனுப்பிச்சி விடுவாங்க, பதவி வாங்க சொல்லுவாங்க, வெளியில் வந்து தேவையில்லாமல் அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை செய்வார்கள், கலகம் செய்யும், கவனமாக இருங்கன்னு சொன்னேன். கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அதான் இல்லை, விஜய் கட்சியினுடைய ரசிகர்களும் ரசிகர்களை சார்ந்த குடும்பங்கள் மட்டும் ஓட்டு போட்டால் விஜய் முதல்வராகி விட முடியுமா? மற்ற எல்லா சமூக மக்களையுமே அந்த அரவணைத்து சென்று மாற்று கட்சியினரும் அரவணைக்கக்கூடிய ஒரு போக்கு இருந்தால் தானே வந்து அந்த இடத்துக்கு நகர முடியும். ஜாஃபர் சாதிக் மாதிரி ஆள்லாம் கூட வச்சுக்கணும்னு சொல்கிறீங்களா? ஞானசேகர் மாதிரி ஆள்லாம் ஆதரவாளர்னு சொல்லிட்டு உள்ள வந்தால் கூப்பிட்டு வச்சுக்கணுமா? இவன் சரியில்லை. அது தப்பு பண்றவங்க வந்து எல்லா கட்சியிலுமே இருக்கான். பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லா கட்சியிலும் தப்பு பண்றவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து கட்சிக்கினுடைய சட்ட விதிகளுக்கு மீறி செயல்பட்டாங்க அப்படின்னா கட்சியை விட்டு நீக்கிறது வந்து வழக்கம் தான். இதுல போய் எந்த தவறும் இருக்க முடியாது. முதல்ல சேர்த்தாதான் நீக்கணும். எனக்கு உன்னை சேர்க்கவே விருப்பம்ன்ற தெளிவா சொல்றேன். நீ சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு உன்னை பத்தி தரவுகள் கிடைச்சிருச்சு, நான் சேர்க்க விரும்பலன்னு சொல்லியாச்சு. சேர்த்துக்க நீ ஏன் கட்டாயப்படுத்த முடியுமா? கட்சி தானே சார் முடிவு பண்ணோம். அவர் பொதுச் செயலாளர்ல முடிவு பண்ணிட்டாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ குய்யாமையான்னு கத்துறேன்னா என்ன பிரயோஜனம்? கடைசியில் நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சுல. 2 நாளில் பதிவுகள்லாம் பாருங்க, யாரெல்லாம் டேக் பண்ணி போடுறாங்க தெரியுமா? மில்டனை டேக் பண்ணி போட்டு உட்காந்துருக்கானுங்க. உங்களுக்கு அவங்க திட்டமிட்டு என்ன மாதிரி போடுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவ்வளவுதான். அவங்களுடைய வந்த அஜெண்டா, வந்த வேலை முடிவு இருந்துடுது. டிவிக்கு பசங்க அவன் யாருன்னு தூக்கி வெளிப்படையாக காமிச்சு, நீ இவன் தாண்டா இன்னார் தாண்டா அடிச்சிட்டாங்க, வெளியே போயிட்டானுங்க, அவ்வளோதான். அப்போ வந்து சரியான நபர்களாக இருந்தால் இன்னைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. நீங்கள் ரெண்டையுமே பார்க்கணும் சார், அவ்வளோதான். இப்போ அதே போல் விழுப்புரம் கூட்டத்தில் பேசும்போது புசி ஆனந்த் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. இது மாதிரி ஒரு ரசிகர் வந்து ரசிகர் மன்றமாக இருக்கும்போது ஒரு சார் குடிச்ச ஒரு டம்ளரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு. இது மாதிரியெல்லாம் ஒரு பொதுச் செயலாளர் வந்து ஏன் பேசணும்? ரசிகன் செஞ்சான், கட்சி நபர் செஞ்சான்னு சொல்லலை, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரசிகன் என்ன வேணா செய்வான். நீங்க ரஜினிக்கோ கமலுக்கோ இல்ல, இன்னைக்கு வந்து ஒரு கட்சியா மாறிட்டீங்க, பதிவு செய்யப்பட்ட கட்சியா வந்து தாவேகா மாறிடுச்சு. இது மாதிரியான பேச்சுக்கள் வந்து பொதுமக்கள் மத்தியிலும் பார்க்கக்கூடிய நடுநிலை வாக்காளர்கள் மத்தியிலும் என்ன மாதிரியான அட்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும்னு நான் கேட்குறேன். கமலஹாசனுக்கோ ஏன் உதயநிதிக்கு கூட சார் கட் அவுட்டில் பாலாபிஷேகம் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? மேலே ஏறி பாலாபிஷேகம் போடுறது, இலவசமாக கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் படம் பார்க்க வைக்கிறது, எல்லாம் செலவு பண்ணுறது, இதெல்லாம் ஏன் பாசிக்கிறேன் அந்த ரசிகர்களை சொன்னாங்களா? அவன் ரசிகன் சார், அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு தோன்றதை அவன் செய்வான். அந்த காலகட்டத்தில் ஒரு ரசிகன் இப்படி செய்ததே நான் பார்த்தேன் அப்படின்றதான் அவர் பதிவு பண்ணுறாரு. விஜய் கிளாஸ் குடிச்சிட்டு கிளாஸ் வைக்கிறாரு, 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கங்கன்னு அவர் சொல்ல கிடையாது. ஆனால் அது செஞ்சது யார் தெரியுமா? கலைஞர் தலை போட்ட நாணயத்தை வெளியிட்டிருக்கோம், 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. யார்? ஸ்டாலின் சொன்னார். ரெண்டுக்குமான வேறுபாடு புரியுதா உங்களுக்கு? இத்தனை ஆண்டு காலம் பயணம் பண்ண கட்சியில் இருந்த மூத்த எம்எல்ஏ அமைச்சர்கள் கூட இலவசமாக அவர் கொடுக்கல. ரஜினிகாந்துக்கெல்லாம் கொடுத்து விட்டாங்க தெரியுங்களா? பூச்சி முருகன் மூலம் போச்சு, கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் பயணம் பண்ண நபருக்கே 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கின்றீங்க. இன்னும் ஒருத்தர்லாம் 1 லட்சம் கொடுத்து வாங்குவார்னு இவரே ரேட் ஏற்றி விட்டார் ஸ்டாலின் அவர்கள். ரெண்டுக்குமான வித்தியாசம் புரியுதா? ரசிகன் இப்படி செஞ்சது அவர் சொன்னதும், இவங்க திட்டமிட்டு எல்லாத்துலையும் காசு பார்க்குற திமுகவையும் நீங்கள் இனம் கண்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஒரு ஐயம் ஏற்படாது உங்களுக்கு. தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் வந்து இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட் வந்து யாருக்கானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்கானதா சார்? அதை பார்க்கணும். மக்களுக்கான பட்ஜெட் தானே இருக்கும். எப்படி மக்களுக்கான பட்ஜெட்டில் எல்லாரும் தானே மக்கள், எல்லாருக்குமான இதாக தானே இருக்கணும். அதில் அவர்கள் குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. நீங்கள் மாணவர்களுக்காக ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் உருவாக்குவதற்காக 65 கோடிலாம் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு இந்த மாணவ பிள்ளைகளுக்கு பாலியல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை குறித்து நீங்கள் பேசலை. அதை சரி செய்வதற்காக சில விஷயங்களை கொண்டு வந்தோம்னு சொன்னால் தான் உள்ளபடி நீங்கள் வந்து அவர்கள் மீது அக்கறை வச்சிங்கன்னு அர்த்தம். பல ஸ்கூலில் கிளாஸ் ரூமே கிடையாது. பல ஸ்கூல்களில் பிளாக் போர்டுகளில் வந்து பெயிண்ட் கிடையாது. பிங்க் கலரில் இவங்க அஜெண்டா வச்சுட்டு எல்லாத்துக்கும் அடிச்சுட்டு இருக்காங்க தெரியுங்களா? அந்த மாதிரி இல்லாமல் கருப்பு போர்டில் வந்து பெயிண்டே கிடையாது. ஸ்கூலில் பராமரிப்பதற்கான எதுவுமே கிடையாது. ஸ்கூல் நாம் சமீபமாக பார்த்தோம், ஞாயிற்றுக்கிழமை மாணவ பிள்ளைகளை வர வச்சு வந்து கல் சுமக்க வச்சதெல்லாம் பார்த்தோம். ஆசிரியர் கொடுக்கறதுக்கு சம்பளம் கிடையாதுங்கும்பொழுது நீங்கள் ப்ரொஜெக்டர் வச்சு எங்கே புளிய மரத்தில் ப்ரொஜெக்டர் வச்சு எங்கே சொல்லிக் கொடுப்பீங்க பகலில்? அந்த கழிப்பறையவோ அந்த உணவு திட்டத்தையோ சரி செய்து புளிய மரத்துல எல்லாம் இப்போலாம் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே உட்கார்றது இல்லை. எல்லாத்துக்குமே வகுப்பறையில் கொடுக்க. மரத்தில் உட்காந்து நீங்கள் படித்தது பார்க்கலையோ? 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், இப்போ எங்கேயுமே கிடையாது. இப்போ இருக்குது சார், உங்களுக்கு தரவுகள் தர நீங்கள் போட்டு விடுங்க. இப்போது இது அண்ணாமலை மேற்கொள் காமிச்சு போன வாரம் கூட பேசியிருந்தாப்புல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய அத்துணை மாணவ மாணவியர்களுக்கும் வந்து வகுப்பறைகள் அப்படிங்கிறது செப்பரேட்டாக எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கழிப்பறைகள் போதிய அளவில் கரெக்டாக இருக்கா? குடிநீர் போதிய அளவில் இருக்கா?
பாதுகாப்பு போதிய லெவலில் இருக்கா? காம்பவுண்ட் சுவர் முதல்ல ஒழுங்காக இருக்கா? பில்டிங் மேற்கூரை இடிஞ்சு விழுந்தெல்லாம் பார்த்தீங்கல்ல? இதையெல்லாம் சரி செய்யலை. ஆசிரியர் கொடுக்க சம்பளம் இருக்கா உங்களுக்கு? சத்துணவாயா கொடுக்கறதுக்கு சம்பளம் இருக்கா? இப்போ இது தேவையா? எதை பேசிக்காக சில சேவைகளே செய்யலை. அப்போ இந்த நிதி பத்தாது. நான் என்ன சொல்கிறேன், ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் வேணான்னு சொல்லலை, இதையும் சேர்த்து செய்வதற்கு கல்வித்துறைக்குன்னு ஒதுக்கப்பட்ட 47,000 கோடி வந்து பத்தாது. அந்த இந்தியா முழுமைக்குமே வந்து கல்வித்துறைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட்டே வந்து 1,17,000 கோடி சம்திங் தான் போட்டிருக்காங்க. ஆமாம் சார். அப்போ பத்தாதுனாக்கா அன்பில் மகேஷை மாற்றிருங்க, சரியான ஆளை போடுங்க, சரியாக எல்லா வேலையும் நடக்கும். நீங்கள் பணம் ஒதுக்குறீங்களே தவிர அந்த பணத்தை நீங்கள் எங்கே ஒதுக்குறீங்க? கல்விக்காக ஒதுக்கி அதுக்கான வேலையை செஞ்சுருக்கீங்களா? 4 வருஷத்தில் நான் சொல்லுங்கள் சார், எவ்வளோ ஸ்கூலை இவங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். தரவுகள் இருக்கா? எவ்வளோ ஆசிரியர்களை வந்து பணியில் சேர்த்துருக்காங்க? எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க? எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பான சூழல் இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? சொல்ல முடியுமான்னு சொல்லுங்கள். வாய்ப்பு கிடையாது. அப்போது பள்ளிக்கல்வித்துறை யார் கையில் இருக்கணுமோ அவங்க கையில் இருக்கணும். அரசாங்கம் எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் கவனம் செலுத்தணும். இது வந்து எனக்கு பெருசாக அதில் வந்து உடன்பாடு கிடையாது. கூடுதலாக வந்து இந்த மாணவ பிள்ளைகளுக்கு, பெற்றோர் இழந்த மாணவ பிள்ளைகளுக்கு 2,000 ரூபான்றது உள்ளபடி வந்து வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா அவர்களுக்கு அது தேவை. ஆனால் பெற்றோர் இல்லாத சூழ்நிலைக்கு போனதற்கு மதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை எப்போ சரி செய்வீங்க? இந்த 2,000 ரூபாய் நீங்கள் கொடுக்கறதுக்கு பதில் அந்த வாழ்வாதாரம் வந்து அவங்களுக்கு அது பத்தவே பத்தாது. அதை தாண்டி அந்த பிள்ளைகள் குடும்பமாக வாழ வேண்டிய பிள்ளைகள் குடும்பத்தை சிதைத்து விட்டு இன்றைக்கு நிற்கிறாங்க. அவங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறதுல இது பெருமையா சார்? நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். இன்றைக்கி இந்த நடக்கக்கூடிய அவலங்கள் யோசிச்சு பாருங்கள். ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்களை உட்கார வச்சுட்டு முத்துச்சாமி கொடுத்த பேட்டி டெட்ரா பேக்கை வந்து நம்ம அறிமுகப்படுத்துவதற்கான முன்னெடுப்பு எடுக்கப்படுது பொழுது அவர்கள் எதுக்கு படித்தாங்க, எதுக்கு கொண்டு வந்து ஒரு அரசாங்கம் உட்கார வைக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் வந்து பகலில் வந்து முதியோர்களை பார்த்துக்கொள்வதற்காக ஒரு என்ன சொன்னாங்க, முதியோர்களை பார்த்துக்கொள்வதற்காக பகலில் அதை பார்த்துக்கொள்வதற்காக ஒரு அன்பு சாலைன்னு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உள்ளபடி தேவை இல்லைன்னு சொல்லலை. இந்த முதியோர்களுக்கு இது தேவை. ஆனால் இதே போல் அன்பு சாலை போல தானே சட்டமன்றம் இருக்குது திமுக. அங்கே கொஞ்சம் இளைஞர்களுக்கு வழிவிட்டு நீங்களும் கொஞ்சம் சில பேரை உள்ளே கொண்டு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை செய்யுங்க. ஆனால் இதில் நம்ம காங்கிரஸில் வந்து எல்லாமே இளைஞர்களுக்கு வழி விட்டாங்களா? எல்லா கட்சியிலும் தான் சார் இளைஞர்களுக்கு வழி விடணும். விட்டால் தான் வளரும். இல்லாட்டி இப்படி ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டே இப்படி முட்டு கொடுத்துட்டே உட்கார வேண்டியதான். அடுத்தடுத்து வளர்ச்சிக்கு இது வித்துடுமானா வித்துடாது. ஏன்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் அமைச்சர் தான் இன்றைக்கி உலகளாவியலாக வந்து ஊழல் செய்திருக்கிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி 1000 கோடி இடி வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னும் பொழுது இது எதை நோக்கி போகுதுன்னு உங்களுக்கு புரியுதா? இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு பண்ணுவேன். மிக்க நன்றி. நன்றி சார்.